ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரியாக செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அமையட்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் ராகுல் காந்தி தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசிய உரையின் முழு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கென்று ஒரு குணம் உண்டு என்ற ஒரு பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வரும். தமிழ் சமுதாயத்தை செதுக்கி வடித்து அமைத்து தந்தவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள். கடந்த 100 ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் எந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழனுக்கு அடையாளம் சுயமரியாதை, தமிழனுக்கு அடையாளம் பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, எம்மதமும் சம்மதம் என்ற பரந்த மனம், ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழ் மொழி பற்று, பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதி இழிவுகளுக்கு முடிவு, பெண்களுக்கு சொத்துரிமை, இவைதான் இன்று தமிழனை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அடையாளம் காட்டுகின்றன. நம்முடைய அடையாள சின்னங்களுக்கு, நம்முடைய குணத்துக்கு, நம்முடைய தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய சவாலாக என்று வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு 5 ஆண்டுகளிலே முடிந்து இன்று மீண்டும் தேர்தல் வந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே எவ்வளவு சீரழிவை இந்தியா சந்தித்திருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய பொருளாதாரத்தை நிலை குலைய செய்தது பாரதிய ஜனதா கட்சி. பணமதிப்பு இழப்பு, குளறுபடியான ஜிஎஸ்டி வரி என்று இந்திய பொருளாதாரம் இன்று நிலை குலைந்து இருக்கிறது. இந்த நிலை குலைந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல வேண்டிய கடமையை அருமை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். சமுதாயத்திலே மிகப்பெரிய பிளவுகளை பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று இந்தியாவிலே அனைத்து தரப்பு மக்களும் அச்சத்திலே வாழ்கிறார்கள். சாதாரண குடிமக்கள் பலியான எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நம்முடைய ஜவான்களுடைய பலியான எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதை எப்படி பாதுகாப்பான நாடாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? ஆக பொருளாதாரம் சரிந்தது, சமுதாய அமைதி குலைந்தது, இந்திய பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்புக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இந்த அரசு ஏன் இருக்க வேண்டும்? இந்த அரசு இனி ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இந்த அரசு சர்வாதிகார பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் தான் காலப்போக்கிலே சர்வாதிகாரிகளாக மாறிவிடுகிறார்கள். வரலாற்றிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. கடைசி உதாரணமாக நரேந்திர மோடி இருக்கட்டும். இதற்கு பிறகு தேர்தலிலே வெற்றி பெற்ற எவரும் சர்வாதிகாராக மாற முடியாது, இந்தியாவிலே மாற முடியாது என்பதை தெளிவாக நீங்கள் உலகுக்கு உணர்த்துவதற்கு சரியான வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. நண்பர்களை, இறுதியாக டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இந்த பெரும் திரளை, பெரும் கடலை கண்டாலே நமக்கு புரிகிறது. டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அடுத்த நாளே தமிழ்நாட்டிலேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நாடாளுமன்றத்திலே நாம் வென்று அந்த தேர்தல் முடிவுகள் வந்த அதே நாள் தமிழ்நாட்டிலேயும் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். டெல்லியிலே காங்கிரஸ் கட்சி தலைமையிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற மறுநாளே தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இது நிச்சயம். இதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மக்கள் மத்தியிலே செல்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கை. தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை ஹீரோ என்றால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ. அந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், உண்மையான காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, உங்களை பாதுகாக்கும், உங்களை முன்னேற்றம் என்று அனைத்து மக்களிடமும் சொல்லி நம்முடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று